என்ன சமைக்கலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி சண்டே. ஸோ அதனால ஈஸியான ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடே பச்சை மிளகாவும் அண்டு கொத்தமல்லி தலையும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பும் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்ல ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்குனதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நான்வெஜ் ஃப்ளேவர் வரணும் அப்படின்றதுக்காண்டி 3 முட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சாதம் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெயோ இல்லை நார்மல் ஆயிலோ சேர்த்து பெப்பர் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா கேர்டோட சூப்பரான முட்டை சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.